உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பசங்களா, அப்பா வரும்போது எல்லாரும் ஒன்னா சாரி கேட்கணும், புரியுதா? வரேன். Sorry, Daddy. சரி, நான் கிளம்புறேம்மா. டேய், எவ்வளவு பெரிய விஷயம் வீட்டுல நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்க. இப்படியே இருந்தா பிரச்சனை எப்படி சரியாகும் சொல்லு? என்னம்மா, என்ன கேட்க சொல்றீங்க? பெரிய பெரிய முடிவெடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. இவங்க கிட்ட என்ன கேக்குறது? டேய், இவங்கெல்லாம் குழந்தைங்கடா. இந்த வீடை வேணான்னு ஓடி போற அளவுக்கு இங்க என்னமா நடந்து போச்சு? நீங்க தான் எங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லையே. உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த வீட்ல இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? டாடி, வீட்ல எங்களை யாருமே கேர் பண்றது இல்ல. டேய், என்னடா இப்படி பேசுற? உங்களுக்கு கேர் எடுக்க தானே நான் இருக்கேன், டாடி இருக்காரு. அதெல்லாம் சும்மா. ஸ்கூலுக்கு போங்க, டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. வேற என்ன பண்றீங்க? உங்களை பாத்துக்கிறதுக்காகவே ஒரு கேர்டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணேன். அதுவும் தப்பா போச்சு. கேர் டேக்கர்னா எங்களை பாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்ல. ஓகே, சரி. நான் மறுபடியும் கேர்டேக்கர் இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்றேன். இன்டர்வியூ வேணாம் டாடி. ஆல்ரெடி நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். நீங்க அவங்கள அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா? யாரு? இன்னைக்கு நம்ம வீட்ல எங்களை விட்டுட்டு போனாங்கல்ல டாடி, அவங்க தான். ஆமா டாடி, அவங்க எங்களை ரொம்ப கைண்டா கேர் பண்ணிட்டாங்க. எழில், அவ பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணதாப்பா தெரியறா. வேலை தேடி ஏதோ சென்னைக்கு வந்ததா சொன்னா. எனக்கு என்னவோ சரியா வரும்னு தான் தோணுது. ராமையா, இதோ வரீங்கயா. ஐயா. ராமையா, இவங்களை பத்திரமா வீட்டுல விட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணோட போன் நம்பர் இருக்கா? வாங்கிக்கலாம்யா. அவங்களுக்கு ஓகேனா அவங்களை எங்க கேர்டேக்கர் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரிங்கய்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.